அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பர்த்டே பேனர் ஒன்று டிசைன் பண்ண போகிறோம். 10x10 சைஸு. பேனரோட பேஸ்டி ஃபைல் டெலகிராம் குரூப்பில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். இதான் அந்த பேனரோட பேஸ்டி ஃபைலு. கண்ட்ரோல் N அழுத்தி நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இதோட சைஸு பார்த்திங்கன்னா 10x10 இன்ச்சஸ், 300 ரெசல்யூஷன், RGB மோடு. ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் போல் பேக்ரவுண்டை செட் பண்ணிடலாம். F7 எடுத்தனா லேயர் பிளாட் ஓப்பன் ஆகும். இந்த பேக்ரவுண்ட்லாம் நான் ஓனாக க்ரியேட் பண்ணது. இந்த வாட்டர் பெயிண்ட்டு இது க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ரஷ்ஷு வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வாட்டர் ப்ரஷ்ஷு இதெல்லாம் 7.0 சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரஷ் இதெல்லாம். இந்த ப்ரஷ்ஷை வச்சு தான் நான் பேக்ரவுண்ட் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணது. இந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்து இப்படி கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். இந்த ப்ரஷ்ஷு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு செட் பண்ணிடலாம். அடுத்து நான் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை கொண்டு வந்துட்டேன். இதுதான் பேக்ரவுண்டு சென்டராக வச்சாச்சு. இப்போது இது மாதிரி இந்த பிளட்டு ஸ்ப்ளாட்டர்னு ஒரு ப்ரஷ்ஷு, அந்த ப்ரஷ்ஷு வச்சு இந்த டிசைனை க்ரியேட் பண்ணது. அப்புறம் அதுக்கு மேலே ஒரு லேயர் ஒன்று போட்டிருக்கேன், அதை நம்ம செட் பண்ணிடலாம். அதையும் எடுத்து நம்ம சென்டராக வச்சிடலாம் அப்படி. ஓகேங்களா? நம்ம இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணியிருக்கோம். Ctrl-Ctrl-0 அழுத்தி நான் அந்த கரெக்டாக அதில் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது இந்த லேயர் எடுக்கிறோம். இந்த லேயரு அப்புறம் ப்ளஸ்ஸு இந்த லேயர் இது அப்படி எடுத்து நான் இந்த கார்னர் எட்ஜில் வச்சுக்கிறேன். இந்த சைடில் கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த பையனோட ஃபோட்டோ இப்படி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் பேக்ரவுண்டு கீழே பாட்டம் அதில் இந்த ஃபுட்டு ரெஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு பேக்ரவுண்டு டிசைன். இந்த டிசைனை அப்படி வச்சுட்டேன். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் 1 ஸ்டெப்பு, ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் அழுத்திட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா அப்போ வரும். சரிங்களா? ஓகே, இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த ஃபோட்டோவே ஒரு காப்பி எடுத்து நான் அதை பேக்கில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும், நல்ல ஒரு சூப்பர் டிசைனாக, வித்தியாசமான ஒரு டிசைனாக இருக்கும் இது. அடுத்தது இந்த பையனோட 7th பர்த்டே இது. அதுக்காக ஒரு லோகம், ஒரு ஐக்கான் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணது. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். Ctrl-0 அடுத்தது அவங்க நேமு, அவங்க எந்த ப்ளேஸில் இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, அந்த டீட்டெயில் இதெல்லாம் எடுத்து நம்ம இதில் வச்சிடலாம். இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை நம்மளோட சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்தது பர்த்டே கேக்கு, அந்த கேக்கையும் கொண்டு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ எல்லாமே பக்காவாக செஞ்சு முடிச்சுருவோம். அப்புறம் கீழே அந்த எங்கள் இல்ல பிறந்தநாள் விழாவுக்கு வருகை தரும் அனைவரையும் வருகிறது என வரவேற்கிறோம் அப்படின்ட்டு
அடுத்தது இந்த இதை நம்ம கரெக்டாக செட் பண்ணிடலாம், அந்த நேமையும் இந்த கண்டென்ட்டு. இதை லைட்டாக மேலே ஏற்றிக்கலாம். கண்ட்ரோல் மைனஸ் அழுத்தி நம்ம இதை கொஞ்சம் அப் பண்ணி வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் மேலே எழுத்தி இப்படி கரெக்டாக சென்டராக வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம நேமு, பேனரு, அந்த லோகோ, அது கிராஃபிக்ஸ்னு இந்த நேமு கொண்டு வந்து வச்சிட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பக்காவான ஒரு பர்த்டே பேனரு, ஒரு நியூ க்ரியேஷன் கூட சொல்லலாம், நியூ டிசைனு, 10க்கு 10 சைஸ். இது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்கோம். பேனரோட பீஸ்டிஃபுல் டெலகிராம் குரூப்பில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.